பிக் பாஸ் லைவ்ல அந்த இன்சிடென்ட் முழுசா நடந்திருக்கு. இதுல குறிப்பா மைக்க மறைச்சு மட்டும் பேசுனது இல்ல மேடமோட தப்பு. இந்தியில, உருதுல இது எல்லா லாங்குவேஜ்லயும் பேசி, ஏன்னா வேற எதனா லாங்குவேஜ் பேசினா நம்ம கேட்டுரும்ல. தப்பி தவறி கூட இந்தி தெரியக்கூடாது, இல்ல உருது தெரிஞ்சிடக்கூடாது, நாங்க பேசுற ரகசியங்களை கண்டுக்க கூடாது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் கமருதீன் திரும்ப திரும்ப கூப்பிடாதடா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. எங்க திரும்ப திரும்ப கூப்பிடாதடா, மைக் ஏதோ இங்க இருக்கிற மைக் ஸ்டாப்பு அப்படியே மைக் வச்சு அமைக்கிறது, அப்படியே அங்க பார்வதி அனுப்புறாங்க. அப்படியே 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 சைலண்டா லிப் மூமெண்ட்லயே அந்த லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜஸ்ல பேசுறது எங்க சொல்றாங்க நீங்க பாத்துங்க. திரும்ப திரும்ப கூப்பிடாதடான்னா என்ன மீனிங், அது என்ன சொல்ல வராங்கன்னு பாத்துங்க. இதுல வேற கேமர் கேமர் பயங்கரமான கேமர். அதுல ஒரு ஒரு சீன் இருக்கு நான் இப்பயே பண்றேன். அமித் என்னால சாப்பிட முடியல அமித், எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு அமித், அவ்வளவு கஷ்டமா இருக்கு, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது. புரியல எனக்கு, கஷ்டமா இருக்கான், இறங்க மாட்டேங்குதான். பார்த்தா பிளேட் சாப்பாடு மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கு. என்னது இது என்ன ட்ரை பண்ணிடுறீங்க, வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ ட்ரைங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அமித் நான்லாம் சாப்பிடவே மாட்டேங்க, எனக்கெல்லாம் நடந்துருது அப்படின்னும் போது பிளேட்டே காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த டைலாக் புரியல எனக்கு. ஆனியன் வைங்க, ஆனியன் வைங்கன்ற மாதிரி வச்சுட்டு ரைத்தா வேணும்னு வச்சு வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு இதுல வேற ஐயோ ஐயோ அப்படின்னா என்னதான் ட்ரை பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இன்சிடென்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கமருதீன் மற்றும் பார்வதி எங்க பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சபரி வெறுப்பேற்றணுன்றதுக்காக கமருதீன் காதுல கமருதீன் கமருதீன் அப்படின்னு காதுல ஊதுறாங்க. முதல்ல ஊதுன்னு ஊதியாச்சு. அடுத்து வந்து திரும்ப திரும்ப கூப்பிடாதடா, திரும்ப திரும்ப கூப்பிடாதடா அப்படின்ற மாதிரி எங்க கூப்பிடுறாங்கன்னு பாத்துங்க. நான் எதுவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வரும்ல, நீங்களே பாத்துங்க எங்க கூப்பிடுறாங்க. டீ கடை இருக்குல்ல, டீ கடை, பிக் பாஸ் வீட்ல ஒரு டீ கடை இருக்குல்ல, அந்த டீ கடையில போய் என்ன நடக்குதுன்னு தெரியல. இது பரவலா நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வியானா ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து இவங்க 2 பேரும் ஏன் வராங்கன்ற ஒரு கேள்வி. அடுத்து பிரஜன் வந்து அந்த இந்த டாஸ்க், போன வாரம் டாஸ்க் இருந்தது, பார்வதி மேல ஒரு குற்றச்சாட்டு தொட்டு பேசுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு எங்க போயிருக்காங்கன்னா கமருதீனும் பார்வதி டீ கடை போயிருக்காங்க. அன்னைக்கும் இப்போ டீ கடை போலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ், பார்த்து புரிஞ்சுங்க மக்களே. இதுக்கு மேல டைரக்டா என்னால சொல்ல முடியாது, இதுவே டைரக்டான ஆன்சர் தான், தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு. அடுத்து என்ன பண்றாங்க, வந்து பிக் பாஸ் கூப்பிடுறாரு. அடிக்கடி நேற்று நைட்டும் மைக்க மறைச்சிருக்கீங்க, இன்னைக்கும் மைக்க மறைச்சு பேசியிருக்கீங்க, அப்படியே கரெக்டா மறைக்கிறாங்க. பேசுனது ரொம்ப தப்புன்றத சொல்லிட்டு சொல்றாரு. இதுலயும் குறிப்பா உருதும், ஏன்னா அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, பாக்குற மக்கள் எல்லாரும் முட்டாளு, கண்டுபிடிக்க கூடாதுல, நாங்க பேசுவோம் என்ன வேணாலும், நீ ஏன்டா பாக்குற, நீ ஏன்டா கேட்கற அப்படின்றதுக்காக மறைச்சு 30 நிமிஷம் டைமிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே கமருதீன் கிட்ட அவருக்கும் தெரியும் போல, அதனால நாங்க ரகசியங்கள் பேசுவோன்ற மாதிரி பேசுறாங்க வெக்கம் கெட்டத்தனமா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்றாரு, நீங்க பண்ண பிரச்சனை, அதுவும் இந்தியில அவங்க பேசினாங்கல்ல, எந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்ல கொடுத்தோன்னா பார்வதியோட மூஞ்சி மாறி போச்சு. ஐயோ அப்பட்டமா மாட்டிக்கிட்டுமே. ஆமா மாட்டிக்கிட்டீங்க, என்ன சாதாரண ஆள் நினைச்சிங்களா, பிக் பாஸே வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருணும். ஒண்ணு கேட்டா டோரை திறந்து விட்டு ஏதாவது வேலை பார்த்து விட்டுருக்கணுங்க, அப்பதாங்க திருந்துவாங்க. அவங்க திருந்தாத வரை இப்படிதான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, முட்டை கிட்ட பால் கீழுன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அது கமருதீன் இருக்காரு. பிக் பாஸ் நான் மைக்க வந்து மறைச்சிலாம் பேசல பிக் பாஸ், ஸ்லோவா பேசினேன். அடே கமருதீன், சாரி வாடா டேன்னு வருது, ஃப்ளோல வரக்கூடாது, தப்பு. கமருதீன் அவர்களே, நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க, தப்ப மறைக்கிறதுக்கு பொய் சொல்லாதீங்க. முன்ன தப்புனா ஒத்துக்குங்க, உடனே தயவு செஞ்சு பிக் பாஸ் சொல்றது கேளுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சுபிக்ஷா அட்வைஸ் பண்ணுது. உடனே வந்து அவர் திரும்ப திரும்ப இதே பேசும்போது உடனே பிக் பாஸ் வந்துட்டு, ஓ நீங்க ஸ்லோவா பேசுனீங்க, அப்ப கனி அந்த மில்க் எல்லாம் ஸ்லோவா எடுத்துன்னு போய் வேணிங்க கம்மி, பொறுமையா அப்படின்ற அவர் சொல்றாரு. சோ பிக் பாஸ் கிட்டே அப்பட்டமா பொய் சொல்லி வச்சு செய்யறார். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க, டைரக்டா guys I am very very sorry guys, I feel very sorry அப்படின்ற மாதிரி எல்லாரோட கால்சியம் முட்டெல்லாம் போனது வெரி வெரி சாரின்ற மாதிரி கொஞ்சம் கூட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்கறது. ஓகே, உடனே விக்ரம் சொல்லிட்டான், ஷோ யுவர் ஆக்ஷன்ஸ், நீ இப்பெல்லாம் பேசாத, ஆக்ஷன்ஸ்ல ஷோ கேஸ் பண்ணு அப்படின்னு. இதைத்தானமா சொன்னாங்க. பார்வதியே தானே கோடிட்டு காட்டினாங்க, கோடிட்டு. இதுல நிறைய பேர் வந்து கேட்பானுங்க, பார்வதி மட்டும் தான் ரூலை பிரேக் பண்ணலான்ட்டு. எத்தனை வாட்டி மத்தவங்களுக்கு எத்தனை வாட்டி வார்னிங் வந்திருக்கு, பார்வதிக்கு எத்தனை வாட்டி வார்னிங் வந்திருக்கு. நேத்து மைக்க கைட்ரா, இன்னைக்கு மைக்க கைட்ரா, இதெல்லாம் கணக்கு இல்லையா? இதுல மைக்கு போடாம பேசியிருப்பாங்க சில பேர் மறந்து, அது வேணா விடுங்க. மைக்க போட்டுக்கிட்டு இருக்க மைக்க கைட்டி பேசுறது வேற. சோ போடாம பேசுறதும் டிஃபரன்ஸ் வேற, போட்டிருக்க மைக்க வாலண்டியரா கைட்டி பேசுறது மறந்து, இது வந்து வாலண்டியர். ஸோ இதை வச்சுலாம் முட்டு கொடுக்காதீங்க. நிறைய பேர் சில முட்டூஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க சோசியல் மீடியாஸ்ல,
அது வந்து சிம்பிளா என்ன பண்ணுறேன், எனக்கு பாடு பிடிக்கும் அதனால நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வாட் டு டூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து இதை சொல்றாங்களா, நீ வந்து ஆக்ஷன்ஸை காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல விக்ரம் செஞ்சுட்டான். நீ பண்ண வேலைக்கு அப்படிதான் இருக்கு பாரு, வேணா நீ பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டுக்கோ, பிக் பாஸ் கிட்ட அடிச்சு பேசுவல, பிக் பாஸ் கிட்ட பேசு அப்படின்னும் போது அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாதா, அப்ப ஆக்ஷன்ஸ்ல மூடிக்கிட்டு ஆக்ஷன்ல காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டான். அடுத்து செகண்ட் டைம் பிக் பாஸ் சொல்றாரு சீரியஸா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சூப்பர் டீலக்ஸுக்கு போறாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல திவ்யா போட்டு செஞ்சுட்டான். ஏன் முன்னாடியே நீங்க மைக்கை கைட்டி பேசுனீங்க, நானும் பார்த்தேன் நேற்று நைட்டே, நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க, நான் நல்லது சொன்னா கூட நீங்க கெட்டதா நினைச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் பாரு கமர்தீன் கைட்டானா நீ கூட இருந்து அட்வைஸ் பண்ணிருக்கணும். மேடம் திவ்யா நீ சொன்ன கான்டெக்ட்லாம் ரைட்டு தான் அது, ஆனா மேடம் தான் கமர்தீனோட மைக்கே கைட்டினாங்க. இவ்வளவு தெளிவா பார்த்த நீ பார்வதி கைட்டினதை பார்க்காம போயிட்டியே, அவதான் இனிஷியேஷன் பண்ணா, இதுல பார்வதி நீ அட்வைஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, நான் மைக்கை கைட்டு நிறைய வாட்டி பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்றது, சரி விடு இனிமேல் நடக்காது சாரின்னு கேட்கறாங்க. அடுத்து திவ்யா ஓப்பனா ஒரு விஷயத்தை அழிச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது பாரு, இதோட உன் கேம் இங்கிருந்து உன் கேம் வந்து டிராப் பேக் ஆக போகுது, எனக்கு அப்படியே எனக்கு தோணுது பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஓப்பனா அடிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஈவினிங் காஃபி வேணும், என் காஃபி இதெல்லாம் வந்து தூக்கம் இதெல்லாம் சரியா வராது, எனக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்குது. அப்படிலாம் பேசாத அப்பெல்லாம் கிடையாது, கேம்ல டிராப் அவுட் ஆகுது, அப்படிலாம் பேசாதன்ட்டு. அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப பேசும்போது, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னா எப்படி, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டா திவ்யா. கரெக்டா அதை பொண்ணு பாயிண்ட் வச்சு அடிச்சிச்சு. உங்ககிட்ட மனுஷன் கண்டிப்பா டிராப் அவுட் தான் ஆக போகுது, நீங்க வேணா பாருங்க, பார்வதிக்கு ஒரு டிராப் அவுட் தான், இல்ல மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்வதி சிரிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டே இருக்கும்போது உடனே விக்ரம் கேட்குறான், ஆமா பாரு இதே நீ சிரிச்சு பேசிட்டு எங்களை வெறுப்பேத்துற, இது ஒரு பக்கம், இப்போ இது என்ன, இது பேர் என்ன, பேட் கேமா சீப் கேமா, என்ன சொல்ல வர, என்ன கேம் இது, கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கம்முன்னு சைலண்டா போய் உட்காந்துட்டாங்க. கமர்தீன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கமர்தீன் சொல்றான், டிஃபெண்ட் பண்ணாத பாரு, எதுக்கு டிஃபெண்ட் பண்ற பாரு, சைலண்டா விடு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லடா இந்த வாரம் ஜாலியா இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திவ்யா வேற என்ன அட்டாக் பண்ண வரா இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையை தானே சொல்றா, அட்டாக் பண்ண வரானா பண்ணது தப்பு, அதுக்கு வந்து உண்மையை சொன்னா கோபம் பொத்திக்கிட்டு வருதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து அமித், எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் தெரியுமான்ற மாதிரி கானா வினோத், அவங்களால என் காஃபி இதெல்லாம் போச்சு, எனக்கு செம காண்டா இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. தனியா கூப்பிட்டு போய் வினோத் வந்து அட்வைஸ் பண்றாரு, ஏன்டா மைக் எதுக்குடா கைட்டி மூடிட்டு வச்சு பேசுறீங்க, ஏன் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, எதுக்கு போய் பேசுற, அவளே எனக்கு ஒரு வாட்டி எப்படி கானா வினோத் பேசும்போது கூட அவர் மைக்கை மியூட் பண்ணி பேசியிருக்காங்களா, இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு என்ன பேரு, பார்வதி வந்து கானா வினோத் மைக்கை கொண்டு மியூட் பண்ணி பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம். உடனே வந்து இதெல்லாம் உனக்கு தேவையா, இங்க பேசி என்ன பண்ண போற, அதுவும் பிக் பாஸ் கிட்டே போய் சொல்றிய, கமலதன் எதுக்கு போய் சொல்ற, அவர் கேட்டிருக்க மாட்டாரு, எதுக்குடா போய் சொல்ற நீ அப்படின்னு நம்பரு, தப்பு தாண்டா சைலண்ட் ஆயிட்டேன், என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீட்டுல ரகசியமே தெரியல, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து பார்வதி அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து எல்லாரும் என்னதான் போய் பண்ண போறாங்க போல, இதெல்லாம் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா சண்டை தான் வரும் பாரு, கம்ப்ளீட் சொல்றேன், சண்டை தான் வரும், எல்லாருமே மைண்டில் அஃபெக்ட் ஆவாங்க, சண்டை கூச்சல் கூப்பாடுகள் இதெல்லாமே வரும் தான். சாப்பாடு உடனே பார்வதி சாப்பாடு இறங்கல அப்படின்ற மாதிரி சொன்னவனே விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க அப்படியே பாரு, என்ன விட்ரு சொல்றான், நாமளே ஃபீல் பண்ணி சாப்பிடாத இருக்கும், சாப்பிடுவேன்னு சொல்லணும்னு பார்த்தா இவன் என்ன விட்ருன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். உடனே எனக்கெல்லாம் நடந்தா நான் சாப்பிடாம இருந்திருப்பேன் பாரு, எனக்கெல்லாம் அப்படியே சாப்பாடு போயே இருக்காதுன்ற மாதிரி சாப்பிடாம. ஸோ நடக்காத அமித்தே வந்து சாப்பாடாம உட்காந்துட்டு இருக்காரு, அதுலயே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. மேடம் உட்காந்துக்கிட்டு தட் அப்படின்னு சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, சாப்பிட்டு அப்படியே பாதி பிளேட் காலி, ஃபுல்லா காலி. அப்புறம் அந்த டைலாக் எதுக்கு பேசணும், ஏன் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கு எனக்கு அடிச்சுக்குதுப்பா, நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் பாரு, எல்லாரும் உன்னதான் சொல்லுவாங்க, அதை நெஞ்சில வாங்கு, அப்பதான் உனக்கு குத்தம், நீ அப்படிலாம் பண்ணாதான் திருந்துவ அப்படின்னும் போது, இல்லடா இதை ஒரு வாரம் குற்ற உணர்ச்சியா எனக்கு இருக்கும்டா எப்படான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தேவைதான், நீ பண்ணது தப்பு தான், அப்பதான் உனக்கு வலிக்கும், பண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதனால பெரிய விஷயங்களை எல்லா வாட்டியும் பிக் பாஸை மதிக்காம தரக்குறைவாக நடத்தும் பார்வதிக்கு இது தேவைதான் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.